Hello students, welcome back to our channel. Today in this video we are going to see Tamil Nadu State Board Syllabus Class 11 Physics Unit 3 Laws of Motion. We have already uploaded 4 videos of 5 mark questions. This is the 5th 5 mark question. Let us continue with our studies. Prove the law of conservation of linear momentum. Answer: by combining Newton's second and third laws, we can derive the law of conservation of linear momentum. அதாவது நியூட்டனின் செகண்ட் லாவையும் தேர்ட் லாவையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை டிரைவ் பண்ண முடியும். When two particles interact with each other, they exert equal and opposite forces on each other. அதாவது ரெண்டு துகள்கள் ஒன்றுடன் ஒன்று இன்டராக்ட் செய்யும் பொழுது ஒவ்வொரு துகளும் மற்றொரு துகளின் மீது சமமான அதே நேரத்தில் எதிர் விசைகளை மற்றொரு துகளின் மீது ஏற்படுத்துகின்றன. இப்ப அது எப்படின்றத பார்க்கலாம். The particle 1 exerts force F21 vector on particle 2. இப்ப இந்த முதலாவது துகளானது இரண்டாவது துகளின் மீது F21 வெக்டார் என்ற விசையை செலுத்துகிறது. இப்ப இந்த 21 அப்படின்றதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துருவோம். இப்ப 21 அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 எழுதி இருக்கிறோம், ரெண்டாவது தான் 1 எழுதி இருக்கிறோம். இதனுடைய பொருள் அர்த்தம் என்னன்னா, அந்த ரெண்டாவது எழுதப்பட்டது 1. அப்ப முதலாவது துகளானது இரண்டாவது துகளின் மீது விசையை செலுத்துகிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப எந்த பொருளின் மீது விசை செலுத்தப்படுகிறதோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதி, எந்த பொருள் விசையை செலுத்துகிறதோ அந்த நம்பரை செகண்ட்ல எழுதலாம். சரி, இப்ப அடுத்து the particle 2 exerts an equal and opposite force F12 vector on particle 1. இரண்டாவது துகளானது முதலாவது துகளின் மீது F12 வெக்டார் அப்படின்ற ஒரு விசையை செலுத்துது. இப்ப இங்க 12ன்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, 1ன்றது எந்த பொருளின் மீது விசை செலுத்தப்படுகிறதோ அதோடைய நம்பர், எந்த பொருள் விசையை செலுத்துகிறது இரண்டாவது துகள் அதை ரெண்டாவதா எழுதிக்கணும். Now, according to Newton's third law, இப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? ஒவ்வொரு துகளும் மற்றொரு துகளின் மீது சமமான அதே நேரத்தில் எதிரெதிர் விசைகளை செலுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லுது. அதனால இங்க therefore F21 வெக்டார் என்பது F12 வெக்டாருக்கு சமம். ஆனா இங்க என்ன போடுறோம்? எதிர் விசைன்றனால இங்க மைனஸ் போட்டுக்கிறோம். Let it be equation number 1. இப்ப அடுத்து இது நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான். இது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்றது இட்ஸ் நத்திங் பட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அடுத்து in terms of momentum of particles, the force on each particle is. அப்ப ஒவ்வொரு துகளினுடைய மொமெண்டத்தை வைத்து நம்ம ஃபோர்ஸை எழுத போறோம். இதுக்கு நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்றோம். நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது? F is equal to dp by dt, which is nothing but the force on any particle is equal to the rate of change of momentum. அதாவது F is equal to dp by dt. P னா என்னது? லீனியர் மொமெண்டம். dp by dt னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனித்தனியா எழுதணும். இப்போ F12 வெக்டார் அப்படின்னா என்ன? ரெண்டாவது துகள் முதலாவது துகளின் மீது விசையை செலுத்துகிறது. அதனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எந்த துகளில் ஏற்படும்னா முதலாவது துகள். அதனால dp1 வெக்டார் பை dt எழுதிக்கிட்டோம். அண்ட் F21 வெக்டார், இப்ப இங்க முதலாவது துகளானது இரண்டாவது துகளின் மீது விசையை செலுத்துகிறது. அப்ப எந்த துகள்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஏற்படும்னா ரெண்டாவது துகள்ல தான். அதனால dp2 வெக்டார் பை dt அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஆஸ் பர் நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டனுடைய செகண்ட் லால இருந்து நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பிராக்கெட்ல எழுதிக்கிறோம். இப்ப இங்க P1 அப்படின்னா என்ன?
momentum of particle 1. P1 P na momentum. P1 momentum of particle 1 which changes due to the force F12 vector exerted by particle 2. அந்த இரண்டாவது துகளானது இந்த முதலாவது துகளின் மீது செலுத்துகிற விசையினால் அந்த முதலாவது துகளில் ஏற்பட்ட அதனுடைய மொமெண்டத்தில் ஏற்பட்ட மாற்றம் அதுதான் என்னது அதன் ஏற்படுகின்றதான மொமெண்டத்தை தான் நம்ம P1 வச்சுக்கணும். அப்ப P2னா என்ன? momentum of particle P2 which changes due to the force F21 vector exerted by particle 1. இப்ப P2ன்றது என்னது? momentum of particle 2 அந்த இரண்டாவது துகளில் ஏற்படுகிறதான மொமெண்டம். இது எதனால ஏற்படுதுன்னா அந்த முதலாவது துகள் அதன் மீது செலுத்துகின்ற விசையினால் ஏற்படுகிறது. இப்ப P1 என்ன P2 என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 in 1. இப்ப ஈக்குவேஷன் 2 இப்ப இங்க நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது. இது ரெண்டையும் கொண்டு போய் ஒன்னாவது ஈக்குவேஷன் நமக்கு F21 இருக்கு F12 இருக்கு. அதுல போய் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா dP2 vector by dt is equal to minus dP1 vector by dt அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்ப therefore dP2 vector by dt is equal to minus dP1 by dtன்றது is equal to இந்த பக்கம் வந்ததுனால minus plus ஆயிடுச்சு is equal to 0. So we get an equation of this kind. இதை வந்து நம்ம ஆர்டர் படி எழுதுறோம். dP1 by dt ஃபர்ஸ்டும் dP2 by dt செகண்ட் எழுதி is equal to 0ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுலையும் காமனா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா d by dt தான் காமனா இருக்கு. So d by dt into P1 vector plus P2 vector is equal to 0. இப்போ நமக்கு டிஃபரன்ஷியேஷன்ல தெரியும் எப்ப எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் 0ன்னு வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற P1 வெக்டார் பிளஸ் P2 வெக்டாரை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். அதனால 0 கிடைச்சிருக்குது. Therefore P1 vector plus P2 vector is a constant. அதனால இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியுது. இப்ப இந்த P1 vector plus P2 vector அப்படின்றது என்னன்னா is the total linear momentum of the two particles. அந்த ரெண்டு particles உடைய total linear momentum தான் அந்த P1 vector plus P2 vector. அப்ப அந்த ரெண்டு particles உடைய total linear momentum வந்து என்னவா இருக்குன்னு அர்த்தம்? constant. Therefore total linear momentum is a constant or it is conserved. எப்படி வேணாலும் சொல்லலாம். total linear momentum கான்ஸ்டன்டா இருக்கு அல்லது it is conserved. அப்ப அது கன்சர்வ்ட் ஆனனால எது ப்ரூவ் ஆயிருச்சு? இந்த law of linear momentum அது வந்து என்ன ஆயிருச்சு? ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது law of conservation of linear momentum அது ப்ரூவ் ஆனனால hence it is proved அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். With this video has come to an end. Let us continue our studies with another video in the next session.